வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசுவை நிகழ்ச்சி. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல், புதுமையான சமையல். புதுமையான்னு சொல்லும்போது பாரம்பரிய சமையல். நம்ம ஜெயா டிவியில் சுவையோசுவைகள் மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த பாரம்பரிய சமையல் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ, ஒரு பிஞ்சி வாழைப்பூ வறுவல். வாழைப்பூ கடலைப்பருப்பு வறுவல் சூப்பரான ஒரு டிஷ்ஷு. அதுவும் நம்ம வந்து பிஞ்சி வாழைப்பூ யூஸ் பண்ணுறோம். அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அது வாழைப்பூன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து மோரில் அலசுவாங்க. பிஞ்சி வாழைப்பூக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த வாழைப்பூ வச்சு கடலைப்பருப்பு வச்சு ஒரு அருமையான வாழைப்பூ கடலைப்பருப்பு வறுவல் செய்ய போகிறோம். அந்த வாழைப்பூ கடலைப்பருப்பு வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வாழைப்பூ ஒரு நம்பர், சின்ன வெங்காயம் 2 கை, பச்சை மிளகாய் 3 நம்பர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 கை, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன். வாழைப்பூன்னு சொல்லும்போது மெயினாக பார்க்க வேண்டியது, இதில் பல்பு மாதிரி இருப்பாங்க. இதில் பல்பு மாதிரி இருக்கும், அது நரம்போடு இருக்கும். இதோடு போட்டிங்க அப்படின்னா வாழைப்பூ சரியாக வேகாது. அதனால் இந்த பல்பை முதல்ல எடுத்துடணும். தனியாக எடுத்துகிட்டு, பிங்கியாக இருக்கிறதால இந்த தோல் எடுக்க வேண்டாம். இந்த பிங்கியாக இருக்குது, அப்படியே நல்லா வெந்துடும். சப்போஸ் பிங்கியாக இல்லை அப்படின்னா இதை எடுத்துடலாம். நீங்கள் இந்த தோலை கீழே போட்டுடணும். அப்போ யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வாழைப்பூ தோலை எடுத்துகிட்டு இதை இங்கே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோலோட இது பிஞ்சியாக இருக்கிறதால இந்த தோலை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா தோல் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா இதை ஒன்று வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மோரில் அலசிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வாழைப்பூ கடலைப்பருப்பு பொருளுக்கு எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு தாளிக்கிறோம், சீரகத்தை தாளிக்கிறோம், சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம், கடலைப்பருப்பு போட்டு வதக்கிறோம், சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறோம். இந்த வாழைப்பூவை மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து பரட்டிடுறோம். இந்த வெங்காயம் கடலைப்பருப்பு நல்லா வதங்கின பிறகு அந்த வாழைப்பூ போட்டு வதக்கிட்டோம்னா ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ஆனால் பிஞ்சி வாழைப்பூ நீங்கள் தோலை மாத்திரம் எடுக்கல அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும். அதனால் வாழைப்பூ முத்தின வாழைப்பூ வந்து தோலை எடுத்தாங்கன்னா பிஞ்சி வாழைப்பூ வந்து அப்படியே பொறுத்த பட்சத்தில். ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன் போடலாம். இப்போ சாதாரணமாக நம்ம எந்த பொருள் நம்ம தாளிப்பு கொடுக்கும் போதும் எண்ணெய் காயாமல் போட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும். இந்த கடுகு எண்ணெயில் பொரிஞ்சால் தான் அந்த கடுகுடைய வாசனை அந்த எண்ணெயில் இருக்கும். ஏன் பொரியணும் அப்படின்னா, ஏன் பொங்கலுக்கெல்லாம் வந்து பொரிஞ்சு மேலே வரணும்? இந்த சீரகம் ஆகட்டும், மிளகு ஆகட்டும், அப்போ அந்த மிளகோட வாசனையாக இருக்கும், சீரகத்தோட வாசனையாக அந்த எண்ணெயில் இருக்கும். அப்போ அந்த பொங்கலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயாமல் அப்படியே நம்ம வதக்கி போட்டோம் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. அதனால தான் இந்த கடுகு வந்து பொரியறவர்களும் நம்ம வெயிட் பண்ணோம்னு சொல்லுவோம். இன்னும் மேலே ஒரு 2 நிமிஷத்தில் ஆக்சுவலாக பொரிஞ்சு விடும். இப்போ பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதில் கடுகு வெடித்தாதான் அந்த கடுகு காரம் நல்லா தெரியும். இதில் சீரகத்தை போட்டுருவோம். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இதில் கருவேப்பிலை, 1 கை கடலைப்பருப்பு போட்டு வதக்கிறோம். கொசுறுது போட்டு நல்லா வதக்கிறோம். செவுக்க வதக்கிடணும். இன்னும் நம்ம வெங்காயம் நீங்கள் முதலியே வெங்காயம் போட்டிங்கன்னா அது நல்லா வதங்காது. அதனால் கடலைப்பருப்பு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு நறுக்குன்னு இந்த வாழைப்பூ ஒரு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இதுவும் நல்ல ரசம், எலுமிச்சம்பழ ரசம், பருப்பு ரசம், பைனாப்பிள் ரசம். எலுமிச்சம்பழ ரசம் சொல்லும்போது பருப்பு தண்ணி, அதில் 2 தக்காளி பழத்தை செஞ்சிடும். என்ன பண்ணுறோம், கடாயை வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தை தாளிக்கிறோம். இந்த பருப்பு தண்ணியோ தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா அதை போட்டுருவோம். புளி தேவையில்லை, போட்டுருவோம். ஏன்னா எலுமிச்சம்பழம் ஊற்றுறோம்ல, புளி தேவை. ரசப்பொடி மிளகாய், தனியாக, மிளகு, சீரகம், வெந்தயம்
வறுத்து அரைச்சி அதை பொடி பண்ணி அந்த பொடியை போட்டுடுறோம். அடுப்பை அணைச்சிடுறோம். அடுப்பு அணைச்ச பிறகு என்ன பண்ணுறோம், எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஒரு கப்பில் வச்சுக்கிறோம். அந்த கப்பில் இருக்கிற எலுமிச்சம்பழம் ஜூஸை ரசத்தில் ஊற்றிடுறோம். புளிப்பு, அந்த எலுமிச்சம்பழம் வாசனை, அது சாதத்தில் குழைய வடித்து பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த வாழைப்பூ வறுவலோட கலகலாக இருக்கும். நீங்கள் சூடாக கொதிக்கும் போது நீங்கள் எலுமிச்சம்பழத்தை விட்டிங்கன்னா அந்த ரசம் வந்து கசப்பு வரும். அதனால தான் அடுப்பை அணைச்சிட்டு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை விடணும். இப்போது இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதில் 2 கை வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதை வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதில் பச்சை மிளகாய் 3 நம்பர் போட்டுறேன். சாதாரணமாக வாழை மரம், இந்த வாழை மரம் சொல்லும்போது வாழைத்தண்டு, வாழை இலை, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைப்பூ, இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் எல்லா பொருளுமே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே மாதிரி சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழை இலை சாப்பிட முடியாது. சூடான சாதம் அதில் வாழை இலை போடும்போது அந்த அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சுட்டா மாதிரி ஆகிடும். அதில் தான் அந்த இது பச்சை இலைன்னு சொல்கிறோம், குளோரோஃபில் சொல்கிறோம் இல்லையா, அது மிக்ஸ் ஆகும்போது உடம்புக்கு நல்லது. வாழைக்காய் ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு, எஸ், அதாவது கிட்னி ஸ்டோன்லாம் எடுக்கிறதுக்கு வாழைத்தண்டு ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க. வாழைப்பூ, அதாவது வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆற்றுறதுக்கு சூப்பர். வாழைப்பழம் எனர்ஜெட்டிக்கு. ஸோ ஒரு பொருளும் இந்த வாழை மரத்தில் வர பொருளெல்லாம் ஒரு கலக்கலான மெடிசனல் வேல்யூ உள்ள பொருள்கள். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா முக்கால் பாகத்தை வதக்கிட்டோம். மீன் டைம் நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த இந்த வாழைப்பூவில் மிளகாத்தூள், தனியாத்தூள், அதே மாதிரி மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைகிறேன். நான் சொன்னேன் இந்த வாழைப்பூ ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பிஞ்சி வாழைப்பூ, அதனால் தோல் எடுக்கலை. இந்த பல்ப் மாத்திரம் எடுத்துட்டோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். போட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்போ என்ன ஆகிடுது, இதில் மசாலா அப்படியே ஒட்டிக்குது. இதை எடுத்து அப்படியே நான் கடாயில் போட்டுறேன். ஒரு கிண்டிக்கலாம். 3 நிமிஷத்தில் இந்த வாழைப்பூ வெந்துடும். இந்த கடலை பருப்போடு சாப்பிடும்போது கலகலான ஒரு டேஸ்ட்டு, அது கிறிஸ்மஸோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் வாழைப்பூ கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தோலை கண்டிப்பாக எடுத்தாகணும். பிஞ்சி வாழைப்பூக்கு தான் அந்த தோலை எடுக்க வேணாம், ஏன்னா தோல் இதுலேயே குக் ஆகிடும். ஸோ இது வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சி. வாழைப்பூ வறுவல். எண்ணெய் ஊற்றணும், கடுகு சீரக தாளிச்சோம், கடலை பருப்பு வதக்கணும், கருவேப்பிலை போட்டோம், வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் போட்டு வாழைப்பூவை மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு தண்ணி தெளித்து அந்த வாழைப்பூவை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இந்த வாழைப்பூ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் தேங்காய் போடணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டாம். சாதாரணமாக வாழைப்பூ வடை ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ் வந்து வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூவை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கிறோம், மோரில் அலசிடுறோம். கடலைப்பருப்பு ஒரு அழகு அப்படின்னா ஒரு பூ வாழைப்பூ, பச்சை மிளகாய், சோம்பு, வெங்காயம், ஒரு கை வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சோம்பு ஒரு டீஸ்பூன். கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கிறோம். அரைக்கும் போது இந்த வாழைப்பூ, கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிடுறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மெலிசாக தட்டி போட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் குண்டா இந்த மாதிரி தட்டி போட்டாலும் சரி, கிறிஸ்மஸ் சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பூவை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வாழைப்பூ வடை ஒரு நல்ல ரவா கேசரி, 1க்கு 2 தண்ணி ரவா கேசரிக்கு, ஒரு அழகு அரிசி ரவை அப்படின்னா ஒரு அழகு சர்க்கரை, தண்ணி விட்டு கொதி வரும்போது அந்த ரவையை போட்டு கிண்டிடுறோம், சர்க்கரையை போட்டுடுறோம், நெய் போட்டுருவோம்.
முந்திரி பருப்பு திராட்சை போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டுலாம், அப்படின்னா குங்குமப்பூ போட்டு நல்லா கலராக வரணும், குங்குமப்பூ போடணும். ஒரு குழிக்கரண்டியில் ஒரு தட்டு ஒரு கேசரி, 2 வாழைப்பூ வடை, வாழைப்படையை புட்டு அந்த கேசரியோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா கலக்கெல்லாம் ஒரு டேஸ்ட்டு. இந்த வாழைப்பூ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மிளகா கிள்ளி போட்டு சாம்பாரோட சரி, எலுமிச்சம்பழம் ரசத்தோடையும் சரி. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த அதாவது அந்த வாழைப்பூவோடு சாப்பிடும்போது அந்த நான் சொன்ன கடலப்பருப்பு அந்த கிறிஸ்பினஸோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அருமையான கடலைப்பருப்பு வாழைப்பூ வறுவல் சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போதும் சரி, ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போதும் சரி, தயிர் சாதத்தோடையும் சாப்பிடும்போதும் கலக்கலான ஒரு டிஷ்ஷு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது நம்ம செய்ய போகிறது குடமிளகா பாவக்காய் வறுவல். அந்த குடமிளகா பாவக்காய் வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பாவக்காய் 1/4 கிலோ, குடமிளகா 1 நம்பர், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 1 கை, கருவேப்பிலை 1 கொத்து, கடலைப்பருப்பு 1 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், புளி அரை எலுமிச்சங்காய் அளவு, எண்ணெய் அரை குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. குடமிளகா பாவக்காய் மசாலான்னு சொல்லலாம், வறுவலும் சொல்லிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தாளிக்கிறோம், கடலைப்பருப்பு போடுறோம், வெங்காயம் போடுறோம், வெங்காயத்தை போட்ட பிறகு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், பாவக்காய் குடமிளகாயை போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சிடறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி புளி தண்ணியை தெளித்து அதை இறக்கிடுறோம். பாவக்காயோட புளி சேரும்போது அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். அப்போது அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கசப்பே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும் புளியில். சாதாரணமாக புளி தண்ணியில் வந்து பாவக்காய் நல்லா அலசிட்டா, புளி தண்ணியும் சர்க்கரையும் போட்டு அலசும் போது அந்த பாவக்காயோடைய கசப்பு போயிடும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், எண்ணெய் கடாயை மாற்றிக்கிறேன். இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இந்த கடாயை கோபமாக இருக்கும்போது கொஞ்சம் உடஞ்சிடுச்சு, அதனால் மாற்றிட்டோம். இந்த மண் பாத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, வாங்கின புதுசில் 5 நாள் தண்ணியில் ஊற வைக்கணும். டெய்லி தண்ணி மாற்றிக்கலாம், முக்கணும். 6ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரிசி கழுவின தண்ணியில் அலசி எடுத்துட்டோம்னா இந்த பாத்திரம் சமையலுக்கு உகந்த பாத்திரம், மண் பாத்திரம். ஒன்று கோவமாக எடுத்து வைக்கக்கூடாது. கோவமாக அப்படி எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா பீஸ் ஆகிடும். அதனால் அதுக்கிட்டையும் அன்பு பாசமாக இருக்கணும். இப்போது இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் கருவேப்பிலை போட்டுறேன். அதே மாதிரி கருவேப்பிலை பண்ணணும். இதில் பார்த்துருப்பீங்க, டப்புன்னு 2 வாட்டி அடிச்சுது, உள்ள தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது தண்ணி இல்லாமல் அந்த கடாயில் ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம மூஞ்சி சேஃபு. நம்ம கிட்ட வச்சுட்டு அந்த எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மூஞ்சி தெரிக்கும். அதனால் முதல்ல கடாயை நல்லா தொடச்சிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது. நீங்கள் எண்ணெயோடு பண்ணிங்க, தண்ணியோடு பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா இந்த மாதிரி எண்ணெய் ஒரு மாதிரி தெரிக்கும் போது மூஞ்சியில் புறம். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, தண்ணி இல்லாத பாத்திரமாக பார்த்துக்கோங்க. இதில் மண்பானையில் சமைக்கும்போது இன்னும் அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. 2வது, இது அதிக சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம். மெயினாக வந்து இது மீன் குழம்பு வச்சாலும் சரி, கார குழம்பு வச்சாலும் சரி, கருவாடு குழம்பு வச்சாலும் சரி, இல்லை
நீங்கள் மோர் குழம்பு வச்சாலும் சரி, இதில் வைக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் இதுலன்னா, தண்ணியாக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிற தன்மை இந்த மண் பாத்திரத்துக்கு இருக்குது. அந்த பொருளை வந்து திக்காகவே வைக்கணும். ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் இந்த மண் பாத்திரத்தில், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. வெளியே வச்சாவே கெட்டு போகாது. கெட்டு போகாமல் அதே பாதுகாத்துக்கும். சாதாரணமாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், சமைக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், திரும்பி சூடு போட்டோம், சாப்பிட்றோம், திரும்பி உள்ளே வச்சிடறோம். இந்த மண் பாத்திரத்துக்கு இது கிடையாது. சாதாரணமாக ஃப்ரிட்ஜு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, பாலோடு சேர்ந்த பொருள்கள், சீஸு, பட்டரு, அது மாதிரி காய்கறிகள், இதுக்கு தான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம். சமைக்கிற சாப்பாடை வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்திய நாட்டில் அது தேவையில்லை. ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாகவே சமைச்சிக்கலாம். இப்போது வெங்காயத்தை இதில் போட்டுடலாம், நல்லா வதக்கிடலாம். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் ஆஃபீஸுக்கு வச்சுருக்கீங்க, அவங்க வந்து ஈவினிங் வந்து சமைக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க காலைல சமைச்சிட்டு. ஃப்ரிட்ஜில் வைக்க சாப்பிடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிடுது. அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம்னு சொல்கிறது. இப்போ நல்லா வதக்கிட்டோம். அதை இது வந்து முக்கால் பாகம் வதக்கினா போதும். இதில் என்ன பண்ண போகிறேன், இப்போது முக்கால் பாகம் வதங்கும் போது தக்காளி பழம் ஒரு கை புழிஞ்சா மாதிரி போடுறோம். ஏன் புழிஞ்சா மாதிரி போடுறோம்னா, ஒன்று இந்த ஜூஸ் அது நல்லா மிக்ஸ் ஆகிடும், ரெண்டாவது இந்த குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த பாத்திரம் வந்து சூடு பிடிச்சிச்சு அப்படின்னா, அந்த சூடு தண்ணி வைத்த அவ்வளோ ஈஸியாக தனியாது. அந்த அளவுக்கு இந்த சுட்ட மண்ணுக்கு ஒரு மகிமை இருக்குது, டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒன்று. மோஸ்ட் ஹைஜீனிக் வெசல் வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒன்று மண் பாத்திரம், ரெண்டாவது வெங்கல பாத்திரம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று இந்த மாவுக்கல்லுன்னு சொல்லுவோம், நம்ம எழுதுவோம், ஸ்லேட்டில் எழுதுவோம், அந்த மாவுக்கல்லை வச்சு அதில் வந்து பாத்திரம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து வயசானவங்க ரொம்ப என்ன சொல்லுங்கள், நேம நஷ்டமாக இருப்பாங்க, அவங்க கிட்டே போய் தொட முடியாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாவுக்கல், வெங்கல பாத்திரம், இந்த மாதிரி மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள நம்ம அவ்வளோ ஈஸியாக தொட விட மாட்டாங்க, வயசான பாட்டிங்களாம். ஸோ அது இன்னமும் வந்து சில பேர் இந்த வெங்கல பாத்திரத்தை யூஸ் பண்ணி சமைக்கிறாங்க. அதே மாதிரி பித்தளை பாத்திரத்தில் பித்தளை சொம்பில் தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. அந்த காலத்தில் பாரம்பரியம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த பாத்திரம் தான் பாரம்பரியமான பாத்திரங்கள். இப்போது இதில் நல்லா தொக்கு மாதிரி வந்துச்சு. இதில் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு வதக்கிடலாம். இப்போது குடமிளகாவும் பாவக்காவும் வச்சுக்கோம், அதை குடமிளகா பாவக்காய் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். சாதாரணமாக சாஃப்ட் வெஜிடபிள், வெண்டைக்காய், கோஸு, அதே மாதிரி சவுச்சவு, புடலங்காய், இதெல்லாம் வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஹார்டு வெஜிடபிள், கேரட்டு, டர்னிப்பு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வாழை, இது மாதிரி வெஜிடபிள் பார்த்திங்க அப்படின்னா 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். 7 நிமிஷம் மினிமம், மேக்ஸிமம் 10. குக்கரில் வச்சிங்கன்னா 7 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வேக வச்சா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். இது மாதிரி க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது தான் அதனுடைய மினரல்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி சீ ஃபுட், ப்ரானு, ஃபிஷ்ஷு வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா 4 நிமிஷம். நண்டு, லாப்ஸ்டர் வேக வைக்கிறதுக்கு 8 நிமிஷம். கோழி வேக வைக்கிற டைம் 7 நிமிஷம். அதுக்கு மேலே வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். மட்டன் வேக வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம். முட்டை வேக வைக்கிற டைம் 7 நிமிஷம். இந்த மைண்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேக வைக்கிற டைமிங்கில் நீங்கள் சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். அதே மென்று முழுங்கலமே தவிர மென்று துப்ப வேண்டாம். இந்த கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வர இதில் 7 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சு வதக்கிறோம். அது என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு வந்து ரப்பர் மாதிரி நார் மாதிரி ஆகிடுது, அதை சாப்பிட முடியறதில்லை. அதனால் இந்த டைமிங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாவக்காவும் குடமிளகாவும் வெந்து வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயாடி வழக்கம் சுவையோ சுவை நிகழ்ச்சி. குடமிளகா பாவக்காய் மசாலா, அது வறுவல்னு நீங்கள் சொல்லிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தாளிச்சோம், கடல் பருப்பு போட்டு வதக்கிட்டோம், வெங்காயத்தை போட்டு தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் பாவக்காவையும் குடல் மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி தெளித்து உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். இப்போ அதை பாவக்காய் அந்த குடமிளகா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதாரணமாக அந்த பாவக்காவுடைய கசப்பு போடணும்னு நான் சொன்னேன். இந்த புளி தண்ணி சேர்த்திங்கன்னா அது சரியாயிடும், அது கசப்பு ஜாஸ்தி இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போது புளி தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை நல்லா திக்காக கரைச்சிட்டு இதில் விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி திக்காக தூக்கு மாதிரி வரணும். இது நீங்கள் சப்போஸ் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தீங்கன்னா தயிர் சாதத்தோட மேலே வச்சு எடுத்துன்னு போனீங்கன்னா அந்த மசாலா ஊறி சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். வெரைட்டி ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், கருவேப்பிலை சாதம், கொத்தமல்லி சாதம், தேங்காய் சாதத்தோடு இது சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி திக்னஸ் வரும். ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கருவேப்பிலை ஒரு கை, கடலைப்பருப்பு ஒரு கை போட்டோம். நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நறுக்கு வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த நறுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஒரு கை போட்டிருக்கேன். ஏன்னா அந்த நறுக்கு பிடிக்கும்போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாவக்காய் குடமிளகா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கலாம். நல்ல சப்பாத்தியோட சாப்பிடும்போது சரி, பூரியோடு சாப்பிட்டாலும் சரி, நான் சொன்ன வெரைட்டி ரைஸோடு இந்த பாவக்காய் குடமிளகா மசாலா கலகலாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வந்து 2 டிஷ்ஷு செஞ்சோம். வாழைப்பூ கடலைப்பருப்பு வறுவல், எண்ணெய் ஊற்றணும், கடுகு கடலைப்பருப்பை வதக்கிட்டு இப்போ கூட கருவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அதில் வாழைப்பூவில் என்ன பண்ணணும், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு தெளிச்சுட்டு அதை வெங்காயத்தில் போட்டு அப்படியே பசிக்கிட்டோம். ஒரு 7வது நிமிஷத்தை அந்த வாழைப்பூ கடலைப்பருப்பு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. 2வது நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா அருமையான பாவக்காய் குடமிளகா மசாலா. எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கடலைப்பருப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி பருப்பை வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு வதக்கிட்டு பாவக்காய் குடமிளகாய் போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக வச்சிட்டோம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி தண்ணி போட்டு இறக்கிட்டோம். இதோட நான் சொன்னேன் சூப்பராக தயிர் சாதம் சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும்னு. இந்த 2 டிஷ்ஷுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.